ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி மார்பிள் கேக் எப்படி தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி கரெக்டாக நம்ம செஞ்சிருந்தா இதே மாதிரி நல்ல சாஃப்டான மார்பிள் கேக்கு நமக்கு ஈஸியாக தயார் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்ல கரெக்டு டிசைன் ஆகிட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. மார்பிள் மாதிரி நல்லா டிசைன் ஆகியும் நல்ல சாஃப்ட் ஆகிட்டும் நமக்கு இந்த கேக்கு கிடச்சிருக்கு. கேக்கு செய்கிறதுக்காக கேக் டின்னில் பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி இன்னொரு பாத்திரத்திலேக்கு 250 ml கிளாஸில் ஒரு கிளாஸு மைதா நமக்கு எடுக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் எடுத்திருக்கு. இதிலேக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நமக்கு சேர்க்கலாம். கூட ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு உப்பு, இவ்வளோ போதும். இதே போட்டு ஒரு விஸ்கோ ஸ்பூனோ வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நல்ல ட்ரையான ஒரு பாத்திரத்திலேக்கு 100 கிராம் பட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். பட்டருக்கு பதிலாக அரை கிளாஸு சன்ஃப்ளவர் ஆயில் கூட நமக்கு எடுக்கலாம். நம்ம மைதா எடுத்த அதே கிளாஸில் தான் ஆயிலும் எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு 3 முட்டை ஒன்றொன்னாய் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். இது மிக்சியிலும் நமக்கு செஞ்சு எடுக்கலாம். மிக்சியில் செய்யும்போது ஃபஸ்ட்டு முட்டை தான் நம்ம அடிச்செடுக்கணும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம எண்ணெய், சுகரு எல்லாமே போடணும். இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதிலேக்கு 1 டீஸ்பூன் வானிலா எசன்ஸை நமக்கு இதிலேக்கு போடலாம். அதுக்கப்புறமா பீட் பண்ணலாம். இனி அதே கிளாஸில் 3/4 கிளாஸு சுகர் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். சுகரை நான் பவுடர் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் இருந்தாலும் இதே மாதிரி நல்லா அடிச்செடுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு. நம்ம பட்டரும் சுகரும் அதே மாதிரி வானிலா எசன்ஸும் முட்டையும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இதிலேக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தா மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இனி நமக்கு பீட்டர் தேவையில்லை. இதே மாதிரி ஒரு விஸ்கோ ஸ்பூனோ வச்சு இதே மாதிரி நல்லா கலர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மைதா ஒட்டுக்காக போடக்கூடாது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கேக்கின் பேட்டர் நல்லா திக்காக இருக்குது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் பால் நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். பால் ரூம் டெம்பரேச்சரில் இருந்த பால் தான். நம்ம கேக்கில் சேர்க்கிற எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது தான் ஆയിരിക്കണം. ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எதுவும் எடுத்து கேக் பேட்டர் தயார் பண்ணக்கூடாது. இப்போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் பால் கூட நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2 டேபிள் ஸ்பூன் பால் தான் இந்த பேட்டரில் நான் சேர்த்தது. இப்போ நம்ம பேட்டர் ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த பேட்டர் வானிலா பேட்டர் தான், வானிலா கேக்கின்ற பேட்டர் தான். இது அப்படியே நமக்கு வானிலா கேக் ஆகிட்டு செஞ்செடுக்கலாம். ஆனால் நம்ம மார்பிள் கேக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் எடுத்திருக்கு. இதிலேக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா வானிலா பேட்டரில் நின்று 2.25 கரண்டி பேட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த கொக்கோ பேட்டரும் நல்ல திக்காக இருக்கும். அதனால் இதிலேக்கும் நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாலை மிக்ஸ் பண்ணலாம். பால் ஊற்றி நல்லா கலரி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தா நம்ம கொக்கோ பேட்டரும் ரெடி ஆகிருக்கு, வானிலா பேட்டரும் ரெடி ஆகிருக்கு. இனி நமக்கு மார்பிள் கேக்கு தயார் பண்ணுறதுக்காக கேக் டின்னிலேக்கு இந்த 2 பேட்டரும் சேர்த்து கரெக்டு டிசைனாக செஞ்செடுக்கலாம். இப்போ கொக்கோ பேட்டர் ரெடி ஆகிருக்கு. இனி கேக் டின் எடுக்கலாம். அதிலேக்கு 1 கரண்டி வானிலா பேட்டர் ஃபஸ்ட்டு ஊற்றலாம். அதுக்கு பின்னாடி கொக்கோ பேட்டரில் நின்றும் 1 கரண்டி இதிலேக்கு ஊற்றலாம். இதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த பேட்டர். ஆனால் நம்ம கேக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி வானிலா பேட்டரும் கொக்கோ பேட்டரும் மாற்றி மாற்றி கேக் டின்னிலேக்கு ஊற்றி நமக்கு கேக்கு ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி எடுத்துக்கோங்க. கடைசியில் தான் நம்ம மார்பிளிൻ്റെ டிசைன் ஆகிட்டு இது ரெடி பண்ணி எடுக்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா பேட்டரும் இதே மாதிரி போடலாம். இந்த மாதிரி
கேக்கு செய்யும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். நமக்கு கடையில் வாங்க தேவையே இல்லை. நம்ம வீட்டில் மார்பிள் கேக்கு செஞ்சு சாப்பிடலாம். நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி கேக்கு தான் இந்த மார்பிள் கேக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேட்டரெல்லாம் இந்த கேக் டின்னில் ஊற்றி இருக்குது. இனி நமக்கு இது நல்லா டேப் பண்ணி எடுக்கணும். இடையில ஏர் எல்லாம் இருந்தால் அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக இதே மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஒரு ஸ்கியூவரோ குச்சியோ வச்சு நமக்கு மார்பிளிൻ്റെ டிசைனில் இந்த கேக்கு கரெக்டாக ஆக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ நல்ல டிசைனாகி வந்துடுச்சு. இனி நமக்கு இது பேக் பண்ணி எடுக்கலாம். 160 டிகிரியில் 50 நிமிஷம் பேக் பண்ணி நான் எடுத்திருக்கு. உங்கள் கையில் ஓவன் இல்லைன்னா பழைய ஒரு கடாயில் ஒரு ரிங் இறக்கி வச்சதுக்கப்புறமா இந்த கேக் டின் அதில் வச்சு 1 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்திருந்தாலும் இந்த கேக்கை ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கேக்கு நல்லா ஹைட்டாகிட்டு சாஃப்டாகிட்டு வந்திருக்கு. இதனோட பட்டர் பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், நல்ல டிசைனாகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த கேக்கு எவ்வளோவும் சாஃப்டாக இருக்குதுன்னு நமக்கு கட் பண்ணி பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்காமல் நமக்கு வீட்டில் இந்த மார்பிள் கேக்கு தயார் பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.